Hi friends, welcome to my channel L turns to infinity. இன்னைக்கு 12th மேக்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா போன வீடியோவில் இன்வர்ஸ் ஆஃப் எ நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு அதுக்கு கீழே உள்ள டாப்பிக்கில் அட்ஜாயின்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்த உள்ள டாபிக் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் ஆஃப் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்வர்ஸ்னா என்னன்னா ஒரு ஏங்கிற ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் அதோட ஆர்டர் என்னு, அப்போ ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது, அதோட ஆர்டரும் என்னு. அப்படி இருந்துச்சுன்னா ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி பிங்கிற மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுல்ல, அது என்னவா இருக்கும்னா ஏவோட இன்வர்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு அர்த்தம். இதுதான் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸோட டெஃபினேஷன். அதை பேஸ் பண்ணி வாங்க ஒரு தியரம் பார்க்கலாம். தியரம் 1.2, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து ஹேஸ் ஏ இன்வர்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா ஒரு யூனிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமா? யூனிக் கண்டிஷன்ஸ்னா என்னன்னா ஒரு இன்வர்ஸில் ஒரு ஸ்பெஷல் கேஸ் மாதிரி இருக்கு. என்னன்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் ரெண்டு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அந்த ரெண்டு இன்வர்ஸும் ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னால் அது யூனிக் கண்டிஷன். இப்போ அதை ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லுவோம். வாங்க ப்ரூஃப்க்கு போகலாம். இப்போ ஏங்கிற ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன், அதோட ஆர்டர் என். அப்போ ஏல வந்து ரெண்டு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அப்போ அது நம்ம எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா பி ஈக்குவல் டு சின்னு சொன்னால் போதும். இது வந்து இன்வர்ஸ் மேட்ரிக்ஸில் சம் ஸ்பெஷல் கண்டிஷன். அதனால பி ஈக்குவல் டு சின்னு சொன்னால் அது யூனிக்குன்னு சாட்டிஸ்ஃபைடு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆகிடும். அதனால பி ஈக்குவல் டு சி சொல்ல போகிறேன். இப்போ பி வந்து ஏக்கு இன்வர்ஸாக இருந்துச்சுன்னா ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஐடென்டிட்டி ஆஃப் ஆர்டர் என். அதே சி இன்வர்ஸ் ஆச்சுன்னா சி வந்து ஏக்கு இன்வர்ஸாக இருந்ததுன்னா ஏசி ஈக்குவல் டு சிஏ ஈக்குவல் டு ஐடென்டிட்டி ஆஃப் ஆர்டர் என். இப்போ ஏபி ஈக்குவல் டு ஐடென்டிட்டி ஆஃப் ஆர்டர் என் எடுத்துக்கிறேன். ரெண்டு பக்கமும் சியால் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். இதை அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். சிஏ வச்சுட்டு இன்டூ பி ஈக்குவல் டு சி. ஒரு ஐடென்டிட்டியோட இன்வர்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது சி மேட்ரிக்ஸ் வரும். அப்போ நான் சி எடுத்துக்கிறேன். அப்போ இது ஃபுல்லாக ஐடென்டிட்டி ஆஃப் ஆர்டர் என்னன்னு எழுதலாமா? அதை நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதிடுறேன். பி திருப்பி இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு பி தான் வரும். அப்போ பி ஈக்குவல் டு சி. நம்ம யூனிக் கண்டிஷன் சொல்லிட்டோமா, பி ஈக்குவல் டு சி. அப்போ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் யூனிக். அப்போ நம்ம சொல்லிட்டோம், ஹென்ஸ் ப்ரூவ்டு. இந்த தியரம் புரிஞ்சுதா? வாங்க அடுத்த ஒரு நோட் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன டெஃபினேஷன் படி ஏ பி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என். அதே மாதிரி அங்கே பி இன்வர்ஸாக இருந்தது ஏக்கு. இதில் ஏக்கு ஏ இன்வர்ஸாக இருக்கு. அதனால ஏ பி இருக்கிற இடத்துக்கு பதிலாக ஏ இன்வர்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கிற பொறுத்து தான் இருக்குது, நம்ம அசம்ஷன் பொறுத்து. நீங்கள் ஏன்னா எடுத்துக்கலாம், பினா பி எடுத்துக்கலாம். இங்கே நோட்டுன்னு புக்கில் கொடுத்துருக்காங்கனால மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ தியரம் 1.3, இதில் ஏங்கிற ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்குது, ஆர்டர் ஆஃப் என். நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா நான் சிங்குலர்னு, ஏ வந்து நான் சிங்குலர்னு சொல்லணும். ரெண்டு கண்டிஷனாக சொல்லணும், நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் பார்ட்டு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன்னா ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா ஏ வந்து நான் சிங்குலராக இருக்கும். ஏ வந்து நான் சிங்குலராக இருந்துச்சுன்னா ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் நெசசரி பார்ட் பார்க்கலாமாங்க. ப்ரூஃப்க்கு போகலாம். நெசசரி பார்ட், லெட் ஏ பி ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என். சப்போஸ் தட் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி நோட்டில் பார்த்தோம், தென் A into A inverse equal to A inverse into A equal to identity of order n. எல்லா டிட்டர்மினன்ட் எடுக்கிறேன். டிட்டர்மினன்ட் எடுத்தா டிட்டர்மினன்ட் ஆஃப் A inverse equal to தனித்தனியாக தேதிக்கிறேன். அப்புறம் இப்படி ரிவர்ஸ்லி XY YXன்னு எழுதலாம். இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸுக்கு ரெண்டு பக்கமும் டிட்டர்மினன்ட் எடுத்துட்டேன். இந்த பக்கம் டிட்டர்மினன்ட், இந்த பக்கமும் டிட்டர்மினன்ட், இதுக்கும் டிட்டர்மினன்ட் எடுத்துக்கிட்டேன்.
டிட்டர்மினன்ட் எடுத்தால் வர கண்டிஷன் வந்து ஈக்குவல் டு 1, அதாவது ஐடென்டிட்டி கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. அப்போ டிட்டர்மினன்ட் ஏ டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0னா நம்மளுக்கு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் டெஃபினேஷன் பார்த்துருப்போம். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸோட டெஃபினேஷன் என்னன்னா டிட்டர்மினன்ட் எடுத்தால் நாட் ஈக்குவல் டு 0, அதாவது சம் வேல்யூ வரணும், இல்லைனா ஐடென்டிட்டி 1 வரலாம். அப்படி வரும்போது இது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். சிங்குலர்னா ஈக்குவல் டு 0 வந்துன்னா அது சிங்குலர் மேட்ரிக்ஸ். இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இது ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். தேர்ஃபோர் ஏ இஸ் ஏ நான் சிங்குலர். நெசசரி பார்ட் முடிஞ்சிருச்சா? இது இப்போ ஏ இஸ் ஏ நான் சிங்குலர்னு வச்சுக்கிட்டு ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு ப்ரூஃப் பண்ணணும். சஃபிஷியன்ட் பார்ட்டில் வாங்க சஃபிஷியன்ட் பார்க்கலாம். கான்வர்ஸ்லி, அதாவது சஃபிஷியன்ட் பார்ட், ஏங்கிறது நான் சிங்குலர்னு எடுத்துக்கிறேன். தென் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா நம்ம தியரம் ஃபஸ்ட்டு தியரம் ஒன்று பார்த்துருப்போம். ஏ இன்ட்டு அட்ஜிஏ ஈக்குவல் டு அட்ஜிஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐடென்டிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என். அந்த கண்டிஷனை நான் இங்கே எடுத்துகிட்டு வரேன். இந்த தியரம் நீங்கள் பார்க்கலன்னா வீடியோவில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி போய் பாருங்கள். வாங்க இந்த ஈக்குவேஷனை இந்த தியரத்தில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிட்டேன்னா அதில் ஏ டிட்டர்மினண்ட்டை டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் ஏ இன்ட்டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜிஏ ஈக்குவல் டு 1 by determinant of A into HA equal into A, 1 determinant of A divided by determinant of A into identity matrix of order n. இப்போ இதுக்கு பதிலாக நான் A inverse ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ ரீப்ளேஸ் பண்ணால் A inverse equal to A inverse into A equal to identity matrix of order n. அப்போ இது வந்துடுச்சா? இது இன்வர்ஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சா? அப்படி இல்லைனா இன்னொரு மெத்தடும் சொல்லலாம். ஏ இன்வர்ஸ்க்கு பதிலாக இதுக்கு பதிலாக நான் பின்னு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பிங்கிறது இன்வர்ஸ் ஆஃப் ஏ. அப்போ ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என். அப்போ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா இன்வர்ஸ் எக்ஸிஸ்டாகவும் சஃபிஷியன்ட் கண்டிஷனும் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்டு த தியரம். இதுவே ஒரு ரிமார்க் கொடுத்துருக்காங்க. சிங்குலர் மேட்ரிக்ஸில் டிட்டர்மினன்ட் வந்து 0 வரும். அப்படி 0 வந்துச்சுன்னா அதுக்கு நோ இன்வர்ஸ், அதாவது இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. நான் சிங்குலரில் மட்டும்தான் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். எக்ஸசைஸ் வந்து என்னோட அடுத்த வீடியோவில் மறக்காம பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் A equal to determinant of A, B, C, D is a non-singular சொல்லிட்டாங்க அவங்களே. A inverse மட்டும் ஃபைண்ட் பண்ணணும். இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறேன். டிட்டர்மினன்ட் தான் A into D, AD minus BC. அப்போ ஈக்குவல் டு 0 வரல, இது நாட் ஈக்குவல் டு 0. கன்ஃபார்மாக இது நான் சிங்குலர் தான். இதுக்கு 2 into 2 மேட்ரிக்ஸ்னா இந்த ரெண்டு இதுவும் சேஞ்ச் பண்ணுவோம். இதுக்கு மட்டும் சைன் சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ அதுதான் HA. இப்போ A இன்வர்ஸோட ஃபார்முலா என்னன்னா 1 divided by determinant of A into HA. டிட்டர்மினன்ட் வேல்யூ எடுத்து எழுதிக்கிட்டேன், HA வேல்யூ எடுத்து எழுதிட்டேன். இதுக்கு மேலே இந்த கொஸ்டினில் ஒன்றும் சால்வ் பண்ண முடியாது. இதுதான் A இன்வர்ஸோட ஆன்சர். கண்டுபிடிச்சிட்டோம் ஃபைனல் ஆன்சர் போட்டு A இன்வர்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு இதை எடுத்து எழுதிடுங்க. இந்த சம் புரிஞ்சுதா? இதே 2/2ல் பார்த்தோம். அடுத்தது 3/3ல் எக்ஸாம்பிள் 1.3 பார்க்க போகிறோம். வாங்க 1.3ல find the inverse of the matrix determinant of 2 minus 1 3 minus 5 3 1 minus 3 2 3. இப்போ சொல்யூஷன் given that first A determinant, அதாவது இதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஈக்குவல் டு கொடுத்துருக்க வேல்யூ எழுதிக்கிறேன். இப்போ 2 வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 9, இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் -2. இங்கே -1 இருக்கு, அப்போ இங்கே +1 ஆகிடும். +1 இந்த ரோ இந்த காலம் போயிடுமா? அப்போ -15 -3யும் இங்கே ஒரு மைனஸ் இருக்கும், அப்போ ப்ளஸ் ஆகிடும். அப்போ இங்கே +3 இங்கே இருக்கு, அப்போ இது ரெண்டு இதை விட்டுறணும். -10 -9 மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிடும். +9 -10 +9 இதை சால்வ் பண்ணால் 14 -12 -3. இதை 14 -15 -1. அப்போ இது ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். வாங்க HA கண்டுபிடிக்கலாம். HA எப்படி கண்டுபிடிப்போம்? நம்மளுக்கு தெரியும்ல, +M11 -M12 -M13
plus m13 minus m21 plus m22 minus m23 plus m31 minus m32 plus m33 value whole transpose. நான் transpose இல்லாம first கண்டுபிடிச்சிக்க போறேன். first 2 இருக்கிற rows columns விட்டுட்டு மத்தெல்லாம் எடுத்து எழுதிக்கிறேன். -1 இருக்கிற ரோவும் காலமும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத எடுத்து எழுதிக்கிறேன். 3ல இருக்கிற ரோவும் காலமும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத எடுத்து எழுதிக்கிறேன். 5ல இருக்கிற ரோவும் காலமும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத எடுத்து எழுதிக்கிறேன். 3ல இருக்கிற ரோவும் காலத்தையும் விட்டுட்டு பேலன்ஸ் எடுத்து எழுதிக்கிறேன். 1ல இருக்கிற காலத்தையும் ரோவையும் விட்டுட்டு பேலன்ஸ் எடுத்து எழுதிக்கிறேன். -3ல இருக்கிற காலமையும் ரோவையும் விட்டுட்டு எடுத்து எழுதிக்கிறேன். 2ல இருக்கிற காலத்தையும் ரோவையும் விட்டுட்டு பேலன்ஸ் எடுத்து எழுதிக்கிறேன். 3ல இருக்கிற ரோவையும் காலத்தையும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத எடுத்து எழுதிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுறேன். 9 minus 2 minus 15 minus 3 ஆல்ரெடி அங்கே மைனஸ் வருமா, அப்போ +9 minus 10 இங்கே ஒரு மைனஸ் ஆல்ரெடி இருக்கும், அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, +9 இந்த மைனஸ் இங்கே வெளில தான் வச்சுருக்கேன். -3 minus 6 இங்கே மைனஸ் ஆல்ரெடி அங்கே ஒரு மைனஸ் இருக்கும், +9 ஆகிடும். 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஆல்ரெடி அங்கே ஒரு மைனஸ் இருக்கும், அப்போ -3 -1 -9 2 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், +15 6 மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும், ஆல்ரெடி அங்கே ஒரு மைனஸ் இருக்கும், அப்போ -5. அப்போ இங்கே இதை சால்வ் பண்ணால் 7 12 இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் ஆகிடும், 12 -1 -9 மைனஸும் இருக்குது, ப்ளஸ் ஆகிடும் 9 15 -1 -10 -17 +1. இதை டிரான்ஸ்போஸ் எடுக்கணும்னு நான் சொன்னேன்ல, இப்போ அட்ஜியை கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்க போகிறோம். டிரான்ஸ்போஸ் எடுத்தால் ரோஸு காலமாகவும் காலம் ரோஸாகவும் மாறிடும். 7 9 -10 12 15 -17 -1 -1 +1 இதான் அட்ஜியோட வேல்யூ. அப்போ ஏ இன்வெர்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏ இன்வெர்ஸோட ஃபார்முலா A inverse equal to 1 by determinant of A into HA 1 divided by -1 determinant of 7 9 -10 12 15 -17 -1 -1 +1 இந்த மைனஸ் இதை உள்ளார மல்டிபிள் பண்ணுறேன். இங்கே 1 தான் இருக்குது, அப்போ -1 உள்ளார மல்டிபிள் பண்ணும் போது மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகிடும், அப்போ -7 determinant of -7 -9 10 -12 -15 +17 1 1 -1 இதான் ஏ இன்வெர்ஸோட ஃபைனல் ஆன்சர். ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஆன்சர் போட்டு ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ எடுத்து எழுதிருங்க. ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இதை பேஸ் பண்ணி இருக்கிற எக்ஸசைஸ் ப்ராப்ளமை என்னோட அடுத்த வீடியோவில் போடுறேன், மறக்காம பாருங்க. அதுக்கு முன்னாடி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.